ஸ்க்ரீனில் பாருங்கள், நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை பொதுவாக ஃபேஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது WinRAR ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. அது என்ன அப்படின்னா, இப்படி ஓப்பன் பண்ணும்போது நோ ஆர்ச்சிவ் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதே போல் இன்னும் பல தகவல்களை எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த மாதிரி எரர் எதனால் வருது அப்படின்னா, ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ரேர் சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம www.rarelab.com ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் என்ன லேட்டஸ்ட்டாக என்ன ரேர் ஃபைல் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மை கம்ப்யூட்டரில் போய் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம 64 பிட்டா 34 பிட் சிஸ்டமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம 64 பிட் நான் இதில் வருது பார்த்தீங்களா, 64 பிட். இப்போ இதை பார்த்துட்டு நம்ம இதில் போயிட்டு இதில் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதில் 64 பிட்டை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு டவுன்லோட்ஸில் அந்த ஃபைல் வந்துடும், ரேர் 64 பிட். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு எரர் காமிச்சிது. அதே ஃபைலையே மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிளிக் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இந்த மாதிரி சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான்.